அக்காவும் கிளினிக்கு போனாங்க. போன இடத்த எங்க அக்காவை மூதுல வச்சு என்ன கிளினிக் ஏற்றிட்டாங்க. ஒரு மாசம் நான் மாட்டுல இருந்தேன். எங்க அக்கா புள்ள வயிற்றோட சுட்டத்தால புள்ள வயிற்றுல இருந்து பெட்டைக்கு வந்துச்சு. எங்க ஆண்டு 2ஆம் மாதம் 11ஆம் தேதி எமது பிரதேசத்திலே லைனா வந்தீங்கன்னா ப்ளீஸ் போட்டாக்கள் அப்படியே வாங்க அந்த பக்கத்தால் ஆண்டு இதே மாதம் இந்த நாளில் திட்டமிட்ட வகையில் படுகொலை செய்யப்பட்ட எமது குமாரபுரம் மக்களுக்கான நீதி 29 வருட காலம் ஆன போதும் இன்று வரைக்கும் கிடைக்காத ஒரு சூழ்நிலையில் இன்றும் நாங்கள் இந்த நினைவேந்தலை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். அந்த வகையில் இந்த நாளில் இருந்தாவது இந்த மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை இந்த இடத்தில் கேட்டுக்கொண்டு எனது உரையை ஆரம்பிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். குறிப்பாக இலங்கை அரசாங்கமானது திட்டமிட்ட வகையில் எமது தமிழினத்தின் இன அழிப்பினை சரியான ஒரு தந்திரபாய முறையின் அடிப்படையில் கடந்த 30 வருட காலமாக மேற்கொண்டிருக்கிறது என்பது நாம் அனைவரும் அறிந்த விடயம். குறிப்பாக வடகிழக்கு பிரதேசத்திலேயே நாங்கள் எங்கள உரிய கிராமங்களில் நிம்மதியாகவும் சில வேளையில் பல துன்பங்களுடனும் சவால்களுடனும் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இலங்கை அரசாங்கமானது அதன் இராணுவ கட்டமைப்பின் ஊடாக பல வகையான பல்லாயிரக்கணக்கான பல லட்சம் பேரை இந்த வடகிழக்கு பிரதேசத்திலே கொன்றழைத்திருக்கின்றது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது நாங்கள் இன்றைய தினம் இந்த குமாரபுரம் கிராமத்தில் 29வது ஆண்டு நிறைவு பெற்ற ஒரு சூழ்நிலையிலேயும் கூட எமது மக்கள் பல வகையான நீதி பொறிமுறையை ஈடுபட்ட போதும் கடந்த 2017ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இலங்கையின் நீதித்துறையில் இறுதியாக அனுராதபுரம் மேல் நீதிமன்றத்தில் இந்த மக்களின் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கிலேயே 108 சாட்சியாளர்கள் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அனுராதபுரம் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக 11 நாட்கள் பல சவால்களுக்கு மத்தியில் சிங்கள பேரினவாதம் 100% இருக்கின்ற அந்த அனுராதபுரம் மாவட்டத்திற்கு இந்த மக்கள் தங்களுடைய சாட்சியங்களை
கண்ணூடாக கண்ட ஐ விட்னஸ் என்று சொல்லுவோம், கண்ணூடான சாட்சியங்களின் ஊடாக தங்களது சாட்சியங்களை பதிவு செய்திருந்த போது 2017 ஆண்டு கால பகுதியில் குறிப்பாக நாங்கள் அனைவரும் எதிர்பார்த்த ஒரு நல்லாட்சி காலம் என்று சொல்லப்பட்ட அந்த மைத்ரிபால சிறிசேன அவர்களின் ஆட்சி காலத்திலே தான் இங்கே நடந்தது படுகொலை அல்ல. குற்றம் சாட்டப்பட்ட 6 இராணுவ வீரர்களும் நிரபராதிகள் என்ற தீர்ப்பு அளிக்கப்பட்டது. ஆகவே இலங்கையிலேயே குறிப்பாக அந்த தீர்ப்பு என்பது அனைத்து தமிழ் மக்கள் மத்தியிலையும் ஒரு கவலையினையும் இலங்கையின் நீதித்துறையின் மேல் ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மையையும் ஏற்படுத்தி இருக்கிறது. குமாரபுரத்திலிருந்து கதைக்கிறேன். குமாரபுரத்திலிருந்து பாதிக்கப்பட்ட நான் 96/2/11 படுகொலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை உங்களோட கலந்துரையாட வந்திருக்கிறேன். அதோட எங்களுக்கு ஒரு இந்த யுத்தங்கள் நடக்கிறதுக்கு ஒரு 2 கிழமைக்கு முதல் ஸ்கூல்ல எங்களுக்கு மீட்டிங் வச்சவங்க என்னன்னு சொன்னா, நீங்கள் இப்படி ஒரு சந்தர்ப்பங்கள் வருமென்று அவையில் எதிர்நோக்கி இருக்கணும், எங்களுக்கு வருமென்று நாங்க எதிர்நோக்கையில ஆனபடினால் அவையில் சொன்னவேல் எதுவும் பிரச்சனைன்னு வந்தா நீங்கள் வீட்டுக்குள்ளே உங்களை விட்ட குப்பரப்படுங்கண்டு. ஏன்னு சொன்னா அவைகளுக்கு இலகுவாக இருக்குண்டான் எங்களை சுட்டு தள்ளுறதுக்கு. ஆனபடினால் அவையில் அப்படி சொன்னவேல் ஆனபடினால் நாங்க ஒரு இடமும் ஓவும் மேல வீட்டுக்குள்ளே எல்லாரும் குப்பரப்படுத்தோம். அவைகளுக்கு இலகுவாக இருந்தது. எங்கள் எல்லாரையுமே சுட்டு தள்ளிட்டு போயிட்டாங்க. நாங்க தாயை இழந்திருக்கிறோம், சோரத்தை இழந்திருக்கிறோம், தந்தை இழந்திருக்கிறோம், எல்லாமே இழந்து நாங்க இருக்கிறோம்.